Example 1.3. Let A equal to x is an element of natural number. X is greater than 1 and less than 4. B equal to x is an element of whole number. X greater than or equal to 0, less than 2, and C equal to x is an element of natural number. X is less than 3. Then verify that A cross B into B union C equal to A cross B union A cross C ன்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஃபஸ்ட்டு நமக்கு வந்து கொஷினில் வந்து ஏயோட வேல்யூ, பியோட வேல்யூ, சியோட வேல்யூஸ்லாம் வந்து நமக்கு கொடுக்கல. நம்ம தான் வந்து இங்கே கொடுத்துருக்குற இந்த இன்ட்டை வச்சு நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இந்த சிம்பிள் வந்து நமக்கு தெரியணும். இதில் வந்து ஷார்ப், இந்த மாதிரி ஷார்ப்பாக இருக்கிறது வந்து சின்ன நம்பர், இந்த சைடில் இருக்கிற நம்பர் சின்னது. இந்த மாதிரி ஓப்பன் இருந்துச்சுன்னா இந்த பக்கம் இருக்கிறது பெருசு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 1 less than x less than 4ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இந்த எக்ஸோட வேல்யூ வந்து இந்த பக்கம் 1 இருக்குது, ஆனால் இந்த பக்கம் பெரிய ஓப்பன் இருக்கிறதுனால அப்போ அந்த 1ஐ விட எக்ஸோட வேல்யூ வந்து பெருசு அப்படின்னு அர்த்தம். இங்கே வந்து 4 இருக்குது, இங்கே வந்து ஷார்ப் எட்ஜ் இருக்குது, அப்போ இது 4ஐ விட சின்னது. இங்கே ஓப்பன் இருக்கிறதுனால 1ஐ விட பெருசு, 4 இருக்கிறதுனால இங்கே க்ளோஸ்டு, அதாவது ஷார்ப் எட்ஜ் இருக்குது, அப்போ வந்து 4ஐ விட சின்னது. அப்போ வந்து 2 வரலாம், 3 வரலாம். ஃபஸ்ட்டு ஏவோட வேல்யூ வந்து 2, 3 ஏ செட்டோட வேல்யூ. இங்கே வந்து நேச்சுரல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. நேச்சுரல் நம்பர்னால் என்னென்னா 1, 2, 3 அப்படி போகும் எக்ஸ்ட்ரா. ஹோல் நம்பர்னால் இட்ஸ் ஸ்டார்ட் வித் 0, 1, 2, 3. இது ரெண்டு கான்செப்ட். இப்போ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கிறோம். பியோட வேல்யூ வந்து ஹோல் நம்பர்னு சொல்லியிருக்காங்க. ஹோல் நம்பர்னால் 0லேருந்தே வரலாம். எக்ஸ் வந்து கிரேட்டர் தென், 0 விட பெருசு, ஆனால் ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்கிறதுனால அப்போ 0வும் வரணும், லெஸர் தென் 2 அப்போ 1. 2க்கு அதிகமாக போகக்கூடாது, 2வும் இருக்கக்கூடாது. சி வந்து நேச்சுரல் நம்பர்னால் 1லேருந்து வரணும், ஆனால் லெஸர் தென் 3, 3ஐ விட சின்னது, ஏன்னா இங்கே ஷார்ப் தான் இருக்குது. அப்போ 1 நேச்சுரல் நம்பர்ன்றதுனால இட்ஸ் ஸ்டார்ட் வித் 1, 2 வரும். இப்போ நம்ம ஏபிசிடி வந்து இங்கே எழுதிக்கலாம். ஏ ஈக்குவல் டு 2, 3, பி ஈக்குவல் டு 0, 1, சி ஈக்குவல் டு 1, 2. இப்போ ஃபஸ்ட்டு இதை வந்து எல்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம், இதை வந்து ஆர்ஹெச்எஸ்ன்னு எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ்ஸை வந்து கண்டுபிடிச்சிட்டு ஆர்ஹெச்எஸ்ஸை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டு ஈக்குவலாக இருக்கான்றத செக் பண்ணேன். ஃபஸ்ட்டு எல்ஹெச்எஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஃபஸ்ட்டு வந்து நம்ம பி யூனியன் சியை கண்டுபிடிப்போம். பி யூனியன் சி, பி யூனியன் சினா பி என்னன்னு எழுதணும். 0, 1 பி யூனியன் 1, 2. யூனியன்னா என்னன்னா எல்லாமே சேர்க்கறது, எல்லா நம்பரும் எழுதணும். ரிப்பீட் ஆகிருக்கிறத வந்து ஒன்ஸ் எழுதுனா போதுங்க. இப்போ 0, 1, இங்கே 1 ஆல்ரெடி இருக்கு, அதை விட்டுறோம். இப்போ 2. நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் பி யூனியன் சி. ஏவோட வேல்யூ நமக்கு தெரியும், 2, 3 கிராஸ் பி யூனியன் சியோட வேல்யூ 0, 1, 2. கிராஸ்னால் என்னன்னு தெரியுங்களா? ஃபஸ்ட்டு நம்பரை ஏல இருக்கிற நம்பர்ஸ் ஃபஸ்ட்டு பி யூனியன் சியில் இருக்கிறதுல சேர்த்து எழுதணும். அப்போ ஃபஸ்ட்டு 2, 0, 2, 1, 2, 2, இப்போ 3, 0. ஃபஸ்ட்டு 3 ஃபஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்டு நம்பர். அப்போ 3, 0, 3, 1, 3, 2. இதுதான் எல்ஹெச்எஸ், ஏ கிராஸ் பி யூனியன் சி. இதை கண்டுபிடிச்சிட்டோம். இதை 1ன்னு வச்சுப்போம். நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்கணும்னா ஆர்ஹெச்எஸ் வந்து ஏ கிராஸ் பி யூனியன் ஏ கிராஸ் சி. ஃபஸ்ட்டு ஏ கிராஸ் பி கண்டுபிடிப்போம். ஏ கிராஸ் பி
ஏவோட வேல்யூ என்ன நமக்கு தெரியும் 2,3 கிராஸ் பியோட வேல்யூ என்னன்னு தெரியும் 0,1. இப்போ இதை கிராஸ் பண்ணணும். கிராஸ்னால் கார்ட்டீசியன் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் நம்பரோட சேர்த்து எழுதணும், ஃபர்ஸ்ட் நம்பர் செகண்டோட சேர்த்து எழுதணும். ஃபர்ஸ்ட் டேர்ம் முடிஞ்சோடனே செகண்ட் டேர்ம் வந்து பியில் இருக்க ஃபர்ஸ்ட் டேர்ம், செகண்ட் டேர்ம் வந்து பியில் இருக்க செகண்ட் டேர்ம். இப்போ ஃபர்ஸ்ட்டு 2,0 2,1 நெக்ஸ்ட்டு 3,0 நெக்ஸ்ட்டு 3,1. இதுதான் A cross B. நெக்ஸ்ட்டு A cross C. A cross Cனா ஏவோட வேல்யூ என்ன 2,3 கிராஸ் சியோட வேல்யூ என்ன நம்ம கண்டுபிடிச்சிக்கோம் 1,2 1,2. இப்போ இதுதான் ஃபஸ்ட்டோட செகண்டு ஃபர்ஸ்ட்டு செகண்டு இது சேர்த்து எழுதுனா தான் இது கார்ட்டீசியன் மல்டிப்ளிகேஷன். 2,1 2,2 3,1 3,2. இப்போ நமக்கு என்ன கண்டுபிடிக்கணும்? A cross B கண்டுபிடிச்சிட்டோம், A cross C கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ A cross B யூனியன் A cross C கண்டுபிடிக்கணும். இப்போ A cross B யூனியன் A cross C. யூனியன் என்னென்னா சேர்த்து எழுதணும், ரெண்டுத்துல இருக்கிறதையும் ரிப்பீட் ஆகிறத விட்டுடணும். 2,0 A cross Bயில் இருக்கிறது 2,1 அப்படியே எழுதிடுங்க. 3,0 3,1 இங்கே 2,1 ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ 2,2 3,1 ஆல்ரெடி எழுதிட்டோம். ஸோ 3. இப்போ LHSல இருக்கிறது இது RHS. LHSல வந்து இதுதான் கண்டுபிடிச்சோம். இங்கே 2,0 இருக்குது, இங்கேயும் 2,0 இருக்குது, இங்கே 2,1 இங்கே 2,1 இங்கே 2,2 2,2 இருக்குது, 3,0 இங்கே இருக்குது, 3,0 இருக்குது, 3,1 இருக்குது, 3,1 இருக்குது, 3,2 இருக்குது, 3. ஸோ LHS equal to RHS. Hence proved. Next subdivision 2. A cross B intersection. யூனியனா சேர்த்து எழுதணும். இன்டர்செக்ஷன்னா ரெண்டுத்துலேயும் காமனாக எது இருக்கோ, இப்போ பிலையும் சிலையும் காமனாக எந்த டேர்ம் இருக்கோ அதை மட்டும்தான் எழுதணும். ஈக்குவல் டு A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இப்போ நம்ம ABC தான் ஃபஸ்ட்டே கண்டுபிடிச்சிருக்கோம், அதை இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஃபஸ்ட்டு LHS வந்து எழுதுவோம், LHS கண்டுபிடிப்போம். LHS வந்து என்னன்னா A cross B இன்டர்செக்ஷன் C. இப்போ வந்து B இன்டர்செக்ஷன் சியை வந்து ஃபஸ்ட்டு கண்டுபிடிப்போம். அதுக்கு நம்ம பியோட டேர்ம் எழுதணும் 0,1. அதுக்கப்புறமா இன்டர்செக்ஷன் சியோட டேர்ம் எழுதணும் 1,2. இப்போ இது ரெண்டுத்துல எது காமனாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 1 தான். ஸோ B இன்டர்செக்ஷன் C வந்து 1. இதோட ஏவை வந்து கிராஸ் பண்ணோம். B இன்டர்செக்ஷன் C ஏவோட வந்து பார்த்தீங்கன்னா 2,3 கிராஸ் 1. இப்போ நம்ம வந்து நார்மல் கார்ட்டீசியன் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். 2,1 அதுக்கப்புறமா 3,1. இதுதான் A cross B இன்டர்செக்ஷன் C. இது ஃபஸ்ட்டுன்னு வச்சுப்போம். செகண்ட் வந்து RHS கண்டுபிடிக்கணும். RHS என்ன கொடுத்துருக்காங்க? A cross B இன்டர்செக்ஷன் A cross C. இப்போ ஃபஸ்ட் நம்மளாம் கண்டுபிடிக்கணும் A cross B கண்டுபிடிக்கணும். A cross B கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு A ஒரு டேர்ம் எழுதணும் 2,3. நெக்ஸ்ட்டு B ஒரு டேர்ம் எழுதணும் 0,1. இப்போது இதை வந்து நார்மல் கார்ட்டீசியன் மல்டிப்ளிகேஷன் பண்ணோம். 2,0, 2,1, 3,0, 3,1. நெக்ஸ்ட்டு A cross C கண்டுபிடிக்கணும். ஏவோட வேல்யூ 2,3 கிராஸ் சியோட வேல்யூ 1,2. இப்போ கார்ட்டீசியன் மல்டிப்ளிகேஷன் இப்போவும் போல் ஃபஸ்ட் டேர்ம் செகண்ட் டேர்ம் ஃபர்ஸ்ட், செகண்ட் டேர்ம் செகண்ட். இப்போ 2,1 2,2 3,1 3,2. இப்போ A cross B intersection
A cross C. இது ரெண்டுத்துலேயும் இருக்கிற காமனான டேர்ம் மட்டும்தான் நம்ம எழுதணும் இன்டர்செக்ஷன்னா. 2,0 இங்கே இருக்குது, இங்கே 2,0 இருக்குங்கன்னா இல்லை, அப்போ வேண்டாம். 2,1 இருக்குது, ஸோ 2,1. 3,0 இருக்குது, இங்கே 3,0 இல்லை. 3,1 இருக்குது, இங்கேயும் 3,1 இருக்குது, அப்போ 3,1. இதுதான் RHS. இதை 2 வைப்போம். இப்போ 1ம் 2ம் ஈக்குவலான்னு பார்க்கணும். ஆமாங்க, 2,1 இங்கே இருக்குது, இங்கேயும் 2,1 இருக்குது, இங்கே 3,1 இருக்குது, இங்கேயும் 3,1 இருக்குது. ஸோ LHS equal to RHS. Hence proved. Thank you.